Hi students, how are you? I hope all are good. In today's class, we are going to see the second term, 4th standard social science. In this subject, we have 3 units among them. We completed 2 units. Now we are going to see unit 3, transport. In last class, we completed unit 2, physical features of Tamil Nadu. In this unit, we saw the topics our state, landscape of Tamil Nadu, waterfalls of Tamil Nadu, climate of Tamil Nadu, and forest. In the topic our state, we can learn about the neighboring states of Tamil Nadu. In landscape of Tamil Nadu, we have seen 4 categories: mountains, plateaus, plains, and coast. In mountains, we are learn about Western Ghats and Eastern Ghats, and we also learn about the sanctuaries in Tamil Nadu like Mudumalai Wildlife Sanctuary, Indira Gandhi Wildlife Sanctuary, and National Park in Aanaimalai. In plateaus, there are 3 plateaus: Paramahal Plateau, Coimbatore Plateau, and Madurai Plateau. Plains, they are divided into river plains and coastal plains. In coast, Tamil Nadu has the third longest coastal line in India. Next, in waterfalls of Tamil Nadu, we learn about Okanekal waterfalls, Kutralam waterfalls, Surili waterfalls, Vattaparai waterfalls. In climate of Tamil Nadu, we can learn about 4 seasons. Winter season January to February, summer season March to May, southwest monsoon June to September, northeast monsoon October to December. Next, in forest, we learn about evergreen forest, deciduous forest, swamp forest. Okay students, let's go to our today class. Today's topic are introduction of transport, modes of transports. Students, what is mean by transport? Yes, it means moving from one place to another. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? டிரான்ஸ்போர்ட் வேணும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். வாட் இஸ் மீன் பை மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்? ஸ்டூடெண்ட், மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னா என்னதுன்னா, நம்ம எந்தெந்த வகை டைப்பில் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு, மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் 4. அதில் 4 டைப்ஸ் இருக்குது. நம்ம என்னென்னு பார்க்கலாமா? ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ். ரோட்வேஸ்னால் உங்களுக்கே தெரியும். என்னவென்னு சொல்லலாம், என்னென்ன போகும் ரோட்டில், என்னென்ன வெஹிக்கல்ஸ் போகலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். பஸ்ஸு, லாரி, ஸ்கூட்டர் அண்ட் பைசைக்கிள், புல்லட் கார் இதெல்லாம் எதில் போகும்னா ரோட்டில் தான் போகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் ரயில்வேஸ். ரயில்வேஸ்னால் ட்ரெயின் மட்டும் போகிறது தான் ரயில்வேஸு. ஸோ இது வந்து நம்ம ரோட்லலாம் போக முடியாது. அதனால் அதுக்குன்னு ஒரு ரூட்டு ரயில்வே ரூட்டு மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டாபிக் வாட்டர்வேஸ். வாட்டர்வேஸ்னால் என்னென்னு தெரியுமா ஸ்டூடெண்ட்? வாட்டரில் ட்ராவல் பண்ணுறது தான் வாட்டர்வேஸ்ன்னு சொல்லலாம். இதில் என்னென்ன வெஹிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ போட்ஸு, ஷிப்ஸு இதில் தான் வந்து ட்ராவல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏர்வேஸ். ஏர்வேஸ்னால் காற்று மூலிமா ட்ராவல் பண்ணுறது தான் ஏர்வேஸ்ன்னு சொல்கிறது. இது என்னென்ன மாதிரி வெஹிக்கலில் போகலான்னா ஏரோப்ளான், ஹெலிகாப்டரு அண்ட் ஜெட்டு, பேராஷூட் இந்த மாதிரி வெஹிக்கலில் தான் இதில் போக முடியும். நெக்ஸ்ட்டு, அமாங் 4 modes we are going to learn 2 modes only today class: roadways and railways. Transport is the movement of people, animals and things from one place to another. டிரான்ஸ்போர்ட்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, மக்களுக்கு, அனிமல்ஸுக்கு அண்டு திங்ஸ்னு நான் பொருட்களை எடுத்து போகிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லுவோம். மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் டிஃப்ரெண்ட்டான டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்: ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ். பிஃபோர் த இன்வென்ஸ் ஆஃப் வீல்ஸ், ஹியூமன்ஸ் யூஸ்டு டு வாக் எவ்வரிவேர். அதாவது முதல்ல நம்மளுக்கு வீல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனிதன் என்ன பண்ணால், எங்கே போனாலும் வாக் பண்ணி தான் போவான். வாக்குனா உங்களுக்கு தெரியும், நடந்து போகிறது. தே யூஸ்டு புல்லட் கார்ஸ் டு கவர் டிஸ்டன்ஸ்.
அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுனா அவன் என்ன யூஸ் பண்ணான்னா புல்லட் கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டான். ஈவன் டுடே மெனி யூஸ் பைசைக்கிள் விச் ஆர் எகோ ஃப்ரெண்ட்லி டு ட்ராவல். ஸோ மனிதன் வந்து கொஞ்ச நாள் சைக்கிளை யூஸ் பண்ணான். அது வந்து என்னென்னா சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் அந்த ட்ராவல் வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் ரோட்வேஸ். இந்தியா ஹேஸ் பீன் பில்டிங் ரோட் சின்ஸ் ஓல்டு டைம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியாவில் வந்து அந்த காலத்துலேருந்து இன்னுமே ரோடு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ரோட்வேஸ் கனெக்ட் த நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. இந்த ரோட்வேஸ் தான் நம் நாட்டில் இருக்கிற மூலை முடுக்குகளை எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரியோட இணைக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த ரோட்வேஸ்லேயே நேஷ்னல் ஹைவேஸ்ன்னு இருக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நேஷ்னல் ஹைவேஸோட ஷார்ட் ஃபார்ம் என்னென்னா NH. தீஸ் ஆர் த மெயின் ரோட்ஸ் கனெக்டிங் சிட்டிஸ் இன் த கண்ட்ரி. கண்ட்ரியில் இருக்கிற முக்கியமான சிட்டிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த நேஷ்னல் ஹைவேஸ். எக்ஸாம்பிள், NH44 ரன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி. இதுக்கு ரோட்வேஸ் எப்படி இருக்குன்னா ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரல ஒரே ரோடாக இருக்கும். அதுதான் NH44 நேஷ்னல் ஹைவேஸ்ன்னு சொல்லுவோம். கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரோட் கனெக்ட் த 4 மேஜர் சிட்டிஸ் சென்னை, மும்பை, டெல்லி அண்ட் கொல்கட்டா இன் இந்தியா. இந்த கோல்டன் குவாட்ரிலேட்ரல்னால் என்னென்னா 4 சைட்ஸை கவர் பண்ணுறது தான் கோல்டன் குவாட்ரிலேட்டர்னு சொல்லுவோம். அது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை, மும்பை, டெல்லி அண்ட் கல்கத்தா இந்தியாவிலேருந்து இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம இந்த மேப்பில் இதை பற்றி பார்க்கலாம். நேஷ்னல் ஹைவேஸ் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சென்னை, கொல்கட்டா, டெல்லி, மும்பை இந்த 4 சைட்ஸ் தான் கோல்டன் குவாட்ரிலேட்டரல்னு சொல்கிறோம். ஸ்டேட் ஹைவேஸ் இதை ஷார்ட் ஃபார்மாக SHன்னு சொல்லுவோம். These are the roads connecting important cities within the state. Example, SH4 runs from Arcot to விழுப்புரம். ஸ்டேட் ஹைவேஸ்னால் என்னதுன்னா இந்த இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஸ்டேட்டோட ஜாயின் பண்ணோம். அதுக்கு தான் என்னதுன்னா ஸ்டேட் ஹைவேஸு. இது எக்ஸாம்பிள் என்னென்னா ஆர்காடு டு விழுப்புரம் ஒரே ஸ்டேட் ஹைவேஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ்னால் என்னென்னா மாவட்ட சாலைகள்னு சொல்லுவோம். தே ஆர் ஆஃப் 2 டைப்ஸ், மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். இந்த மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸுக்கு ஷார்ட் ஃபார்மாக MDRன்னு சொல்லுவோம். அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸுக்கு ODR. தீஸ் ரோட்ஸ் கனெக்ட் மார்க்கெட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் இன் த டிஸ்ட்ரிக்ட். இந்த ரோட்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம மார்க்கெட் போகிற சைடு, ஆஃபீஸு இதெல்லாம் நம்ம நடந்து போனாலும் சரி, வெஹிக்கிள்ஸை போனாலும் சரி, நம்மளுக்கு கொண்டு போய் ஜாயின் பண்ணுறது எதுனா டிஸ்ட்ரிக்ட் ரோட் சைடு கொண்டு போய் ஜாயின் பண்ணு. இதை தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வில்லேஜ் ரோட்ஸ். திஸ் ரோட்ஸ் கனெக்ட் வில்லேஜஸ் ஆர் எ குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வித் ஈச் அதர் அண்டு ஆல்சோ டு அதர் மேஜர் ரோட்ஸ் நியர் இட். ஸ்டூடெண்ட்ஸ், வில்லேஜ் ரோட்ஸ்னால் கிராம சாலைகள். ஸோ இது என்னென்னா நம்ம ஒரு வில்லேஜிலேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு ஒரே ரூட்டாக தான் இருக்கும். ஸோ அதை கொண்டு ஜாயின் பண்ணுறது தான் வில்லேஜ் ரோட்ஸு. இந்த வில்லேஜ் ரோட்ஸை மெயின் ரோட்ஸையும் கனெக்ட் பண்ணும். பஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா. பஸ்ஸஸ் ஆர் மேனேஜ்டு பை த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு. அதாவது என்னென்னா ரோடுனாவே என்ன போகணும் உங்களுக்கு எல்லாமே தெரியும், பஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இந்தியாவிலேயே இது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாக இயங்கி வருது. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எதுனா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான். மெனி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹாவ் இன்ட்ரடியூஸ்டு ஏர் கண்டிஷனர் பஸ்ஸஸ் அண்ட் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ். அதாவது நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏர் கண்டிஷனர்லாம் குளிரூட்டப்பட்ட பஸ்ஸஸ் அண்டு ஸ்லீப்பர் பஸ்ஸஸ்னால் என்னதுன்னா தூங்கும் வசதியை கொண்ட பஸ்ஸஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. த சென்னை அஃபீஷியல் பஸ் டெர்மினஸ் இஸ் த லார்ஜஸ்ட் பஸ் டெர்மினஸ் இன் ஏசியா. இந்தியாவிலேயே சென்னையில் மட்டும்தான் மிகப்பெரிய பேருந்து நிலையம் உள்ளது. ஸ்டூடெண்ட், த சென்னை அஃபீஷியல் பஸ் டெர்மினஸ் பாரு கோயம்பேட்டில் தான் இருக்குது. கீழே பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. பஸ் ரேபிட் transit system is a high quality bus based transit system. It has been introduced in some cities in India. Bus rapid transit systemனா விரைவான போக்குவரத்து. இந்த சிஸ்டம் வந்து இந்தியாவில் ஒரு சில சிட்டிஸில் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டத்தோட ஷார்ட் ஃபார்ம் BRTS. The
PRTS ensured that there are roadways that only buses can use. இந்த பஸ்ஸஸ் போகிறதுக்காக செப்ரேட்டான ரோடு அது இந்த பஸ்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ஸ் ரயில்வேஸ். Railways is the most important form of transport system connecting various states in India. அதாவது என்னென்னா இந்தியாவில் இருக்கிற பல ஸ்டேட்களை கனெக்ட் பண்ணுற ஒரே வேஸ் எதுனா நம்ம ரயில்வேஸ் தான். ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் வாஸ் லேட் பிட்வீன் மும்பை அண்ட் தானே இன் 1853. அதாவது 1853 தான் மும்பை டு தானே வந்து முதல் ரயில்வே பாதை அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பில்ட் இன் தமிழ்நாடு வாஸ் இன் ராயபுரம் இன் த இயர் 1856. அதாவது ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் எங்கே வந்து ஆரம்பித்தாங்கன்னா கட்டப்பட்டதுன்னா நம்ம ராயபுரத்தில் தான் 1856. நெக்ஸ்ட்டு ஸ்டீம் இன்ஜின்ஸ் வேர் யூஸ்டு இன் த பிகினிங். அங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஸ்டீம் இன்ஜின் தான். ஸ்டீம் இன்ஜின் மீன்ஸ் என்னதுன்னா நிலக்கரி நீராவி மூலிமா இயக்கப்பட்டது. ஃப்ரம் ஸ்டீம் இன்ஜின்ஸ் to high-speed rail, the growth of Indian railways over the past 170 years has been vast and it has contributed to the development of India. Students, steam engine இருந்து ஸ்பீட் ரயில் வரையிலும் இந்தியன் ரயில்வேஸ் வந்து 170 இயர்ஸாகவே நல்ல க்ரோத்திங்காக இருக்குது. ஸ்டூடெண்ட் கீழே ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். மேஜர் ரயில் லிங்க்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து செல்லும் முக்கிய ரயில் இணைப்புகள். நேம் ஆஃப் த ட்ரெயின் ஃப்ரம் டு, இங்கிருந்து எங்கே போகலாம். அதில் நேம் ஆஃப் த ட்ரெயின் என்னென்னு பார்க்கலாமா. ஹிமாசகர் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் கன்னியாகுமரி டு ஜம்மு. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னை டு நியூ டெல்லி. திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி டு நியூ டெல்லி. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் சென்னை டு கொல்கட்டா. Chennai Express Chennai to Mumbai. There are also suburban rails that connect different places within a city. அதாவது என்னென்னா புறநகர் ரயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நகரத்தின் வெவ்வேறு இடங்களை இணைக்கிறது. நெக்ஸ்ட்டு த ஃபஸ்ட் மாடர்ன் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் இன் இந்தியா இஸ் த கொல்கட்டா மெட்ரோ ரயில்வே சிஸ்டம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் முதல் ரயில்வே விரைவு போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கொல்கத்தாவில் மெட்ரோ ரயில்வே அமைப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு த சென்னை மெட்ரோ ரயில்வே வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 2015. அதாவது சென்னையில் மெட்ரோ ரயில்வே அமைப்பு வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸ்டூடெண்ட்ஸ், நவ் வி ஆர் கோயிங் டு see, do you know இந்தியன் ரயில்வேஸ் இஸ் த 4th largest நெட்வொர்க் இன் த வேர்ல்டு. வேர்ல்டுலேயே இந்தியன் ரயில்வேஸ் தான் 4th largest நெட்வொர்க் அமைப்பாக செயல்படுது. டார்ஜிலிங் இமாலயன் ரயில்வே இன் த வெஸ்ட் பெங்கால் இஸ் எ வேர்ல்டு சைட்ஸ் அண்ட் இட் இஸ் த ஒன்லி ஸ்டீம் ஆப்ரேட்டட் ரயில்வே இன் இந்தியா. மேற்கு வங்காளத்தில் இருக்கிற டார்ஜிலிங் ஹிமாலயா ரயில் ஒரு உலக பாரம்பரிய அமைப்பாக இருக்குது இந்தியாவிலேயே. இது இந்தியாவில் நீராவி மூலம் இயங்கப்படும் ஒரு ரயில் போக்குவரத்து ஆகும். ஸ்டூடெண்ட், now we can see evaluation part. First Roman, choose the correct answer. Which of the following is an example of land transport? Which of the following is an example of land transport? Option A car, option B ship, option C helicopter, option D aeroplane. Answer is option A car. Second one, the first railway line was laid in. The first railway line was laid in. Option A 2019, option B 1853, option C 1947, option D 1950. So answer is option B 1853. Next, true or false? Transport is not needed for people. மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஃபால்ஸ். The Chennai official bus terminus is the smallest bus terminus in Asia. Answer is false. Third one, roadways do not connect different parts of our country. Answer is false. Then list the different modes of transport. என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா டிரான்ஸ்போர்ட்டில். roadways, railways, waterways and
airways. Student, in this video, we are learn about the transport, modes of transport, roadways and railways. In next, we will see waterways and airways with the evaluation part. Okay, student. Bye. Thank you.